ரூ. 1,00,00,000 நீங்கள் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா, இன்னைக்கு இருக்க தேதிக்கு ரூ. 25,000க்கு மேலே வாடகை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் அ ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டோ, ரெசிடென்ஷியல் பில்டிங்கோ. உங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட கிடைக்கும். கமர்ஷியலில் கொஞ்சம் கூட கிடைக்கும். பட் அகைன் கமர்ஷியல் பில்டிங் அதுக்கு பே பண்ணக்கூடிய காசும் கூட. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, அங்கே வந்து ரூ. 25,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 25,000னா வருஷத்துக்கு ரூ. 3,00,000 தான். ஸோ ரூ. 1,00,00,000க்கு 3,00,000னா 3% தான் கிடைக்குது. அந்த 3,00,000மும் டாக்ஸபிள். ரெண்ட் வந்து டாக்ஸபிள். அதோடு இல்லாமல் என்னென்னா, யார் யாரெல்லாம் ஒரு ஹவுஸ் வச்சு ரெண்ட்டு வாங்குறாங்களோ, அவங்க மினிமம் ஒரு மாதம் அவங்க வந்து மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறமா முனிசிபல் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இதெல்லாம் நிறைய டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் வில் ஈட் அவே அட்லீஸ்ட் 1 மந்த் இது. ஸோ எஃபெக்டிவாக உங்களுக்கு 11 மாதம் தான் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரிட்டையரிக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பை எஸ்டபிள்யூபி பிளான் வந்து வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா வந்து மியூச்சுவல் ஃபண்டே நம்பி இருக்கிறதுல எதுவும் ரிஸ்க் இருக்கா சார்? இல்லை, மியூச்சுவல் ஃபண்டை நம்பி இருக்கிறதுல ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் இல்லை. அதாவது என்னை பொறுத்தவரை ரிஸ்க்குங்கிறது உங்கள் மைண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலி கிடையாது.